அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் லஞ்சுக்கு என்ன சமைச்சேன், என்னெல்லாம் பண்ணேன்றது தான் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் மார்க்கெட் போயிருந்தேன். அங்கே சூப்பரான டைகர் எறா இருந்துச்சு. சரி, ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஓகே, 1/2 kg வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு 1/2 kg வாங்கிட்டேன். நல்ல பெருசாக இருந்தது. அதுக்கப்புறமா நண்டும் இருந்துச்சு. இந்த சீசனில் நண்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும், வின்டர் சீசனில் அப்படின்னு சொல்லிட்டு நண்டுமே வாங்கிட்டேன். எறா வந்து 1 kg 600 சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி 1/2 kg வாங்கிட்டேன். நண்டு 1 kg 400 சொன்னாங்க. ஒரு நண்டு வந்து 1/2 kg இருந்தது. நான் நல்லா க்ளீன் பண்ணி அந்த குடல் எல்லாத்தையும் எடுத்துட்டு, நண்டையும் சரி அந்த கொடுக்கு சைடில் உள்ள முள் எல்லாத்தையும் சீச்சு நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ குக்கிங்க்கு ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இதுக்கப்புறமா ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் நண்டு, எறா, ஃபிஷ்ஷு, நான்வெஜ் என்ன க்ளீன் பண்ணாலும் சரி, உடனே அதுக்கு தேவையான யூஸ் பண்ண பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுங்க. அந்த செகண்டே நீங்கள் வந்து வாஷ் மிஷின் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் உங்களுக்கு அடுத்த வேலை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போது எறாவை வந்து நான் மேரினேஷன் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 tablespoon மஞ்சத்தூள், கொஞ்சம் 65 மசாலா, அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா, அதுதான் போட்டிருந்தேன். ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் போல் எண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டி ஊற வச்சுருங்க. அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் வந்து அது கவுச்சி ஸ்மெல் வராமல் இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் போட்டு நான் ஒரு 1 hour கிட்ட நல்லா ஊற வச்சுட்டேன். அது ஊறி அதுக்கப்புறமா நீங்கள் அதை ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா நான் என்ன செய்ய போகிறேன்னா, நண்டு மசாலா தான் செய்ய போகிறேன். இதை நம்ம மேரினேட் பண்ணி வச்சிட்டோன்னா இது நல்லா ஊறிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேரினேஷன் வேலையை முடிச்சுக்கலாம். முடிஞ்சு இப்போ தூக்கி அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா நம்மளோட ஃபேவரட்டான அந்த மண் சட்டியில் தான் இன்றைக்கி நம்ம நண்டு மசாலா செய்ய போகிறோம். பாத்திரம் நல்லா சூடு ஏறினதுக்கு அப்புறமா செக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நண்டு ரொம்ப சூடு, அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டுமே இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோம்பு இருக்கு இல்லையா, அதை நான் கையில் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் 2 வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 minutes நீங்கள் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுட்டிங்கன்னா அதுவே நல்லா வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்காக நான் ஒரு tablespoon கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். கல்லுப்பு சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா நான் நறுக்கி வச்சுருக்க தக்காளி, நான் வந்து 3லேருந்து 4 தக்காளி, சின்ன பழமாக இருந்தால் 4 தக்காளி போடுங்க, பெருசாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி போதும். தக்காளி போட்டுட்டு நல்லா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா கரைஞ்சி வெந்து வரட்டும். இந்த டைமில் நீங்கள் எப்போயுமே நான்வெஜ் டேஸ்டியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே உங்கள் சமையலோட டேஸ்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்தளவு நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. நான் 2 tablespoon சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது கொஞ்சம் போல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. நல்லா பியூர் ஒயிட்டாக அழகாக இருக்கும் அந்த கலர் பார்க்கும்போது. இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைக்கும் அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா ஒயிட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் கொஞ்சம் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துட்டு பெப்பர் அதிகமாக சேர்த்திங்கன்னா வந்து நண்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சளி, இருமல் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகு, சீரகம், கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலா என் வீட்டில் இருக்குது, நான் அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 2.5 tablespoon அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து எப்போவுமே மீன் மசாலா தனியாக, கறி மசாலா தூள் தனியாக தான் அரைச்சி வச்சுப்பேன். எல்லாத்துக்குமே ஒரே மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். அது எனக்கு பிடிக்காது. நம்மளோட டேஸ்ட்டை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டுறதே
நம்மளோட மசாலா தான். ஒரு சில பேர் வந்து ஒரே மசாலா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். நண்டை உள்ளே சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அந்த மசாலாவில் வந்து அந்த நண்டு நல்லா கோட் ஆகணும். ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து நான் ஒரு 400 ml தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கிரேவி டைப்பில் வேணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 7 மினிட்ஸ் இதை வந்து மூடி போட்டு வேக விட்டிங்கன்னா நண்டு மசாலா ரெடி ஆயிரும். இதுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நான் வந்து தேங்காய் எடுத்துக்கிட்டேன். தேங்காய் கொஞ்சம் போல் முந்திரி இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கோங்க. இல்லை கசகசா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் உடைச்ச முந்திரி இருக்கு இல்லையா, சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது உடைச்ச முந்திரின்னு சொல்லிட்டு. அது ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்காய் உடைச்ச முந்திரி 2 ஒன்றா அரைச்சி கறி குழம்பு, அப்புறம் வந்து நண்டு மசாலா, இந்த மாதிரி கறி மசாலா குழம்பு எல்லாத்துக்கும் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக திக்னஸாக இருக்கும். இப்போ நண்டு நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிட்டேன். பெப்பர் சேர்த்துக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து நெஞ்சு சளி, இருமல் இதெல்லாம் வந்து நல்லா க்யூர் ஆகும். நண்டுக்கு வந்து பெப்பர் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டேன். அவ்வளோதான், ஒரு டேஸ்டியான நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த இறா இருக்கு இல்லையா, அதையுமே நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து தட்டில் சோறு போட்டு அந்த நண்டு மசாலா வச்சு எறா ஃப்ரை வச்சு ஒரு பிடிக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோட. ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே நல்லா டேஸ்டியாக வந்துருந்துச்சு. நான் ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, சொல்ல வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஏரியாவில் நண்டு இந்த மாதிரி பெரிய இறா கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட நம்ம வீடியோ முடியுது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.